இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்களா சார், நான் சொன்ன மாதிரி வீடு பூட்டி இருக்கு பாருங்க. ஏங்க நீங்க சொன்ன மாதிரி வீடு பூட்டி தாங்க இருக்கு. ஆனா டாக்டருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. அப்புறம் எப்படி ஊருக்கு போவாரு? அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. வழக்கமா ஆபரேஷன் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுற ஆள் கிடையாது எங்க டாக்டர். எங்க டாக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாரு? மாணிக்கம், இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போல ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியூர் போறேன், நீ வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னார் சார். என்ன சார் உங்ககிட்ட போன் பேசினாருன்னு சொன்னீங்கல்ல, அப்ப குரல் எப்படி இருந்தது? ஏதாவது பதட்டமா பேசினாரா? அதெல்லாம் நான் கவனிக்கல சார். வழக்கமா ஆபரேஷன் இருந்தா அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. எப்பவும் ஆபரேஷனை பத்தியும் அந்த பேஷண்ட் பத்தியும் தான் பேசிட்டு இருப்பாரு. நேத்து கூட உங்க மாமாவை கத்தி குத்த ஆழமா இருக்கு, நிறைய ரத்தம் போயிருக்கு, இப்போதைக்கு ரத்தம் போறதை நிறுத்தியிருக்கோம், நாளைக்கு ஆபரேஷனை நல்லபடியா முடிக்கணும் மாணிக்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் வந்தார். அப்புறம் எப்படி இன்னைக்கு வெளியூர் போற மாணிக்கன்னு சொன்னாருன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அண்ணே கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை சாருக்கு நீங்க கார் ஓட்டுறது பிடிக்காம வேற யாரையாவது ஆள் மாத்துறதுக்காக உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பாரோ? சார், ரொம்ப வருஷமா அந்த குடும்பத்துக்கு நான் கார் ஓட்டுறேன். சாமிநாதன் சார் எங்க போறதா இருந்தாலும் நான் தான் அவருக்கு கார் ஓட்டணும் தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன சகல அண்ணன் டாக்டர் பத்தி இவ்வளவு உறுதியா சொல்றாரு? அப்போ ஹாஸ்பிட்டல்ல உன்னை மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னாங்களே, அது யாரு? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. நேத்து டாக்டர் நம்ம கிட்ட பேசும்போது அவரோட வலது கையில ஒரு டாட்டூ போட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அவரோட கையில எந்த டாட்டூவுமே இல்ல. ரேவதி எனக்கு ஃபோன் பண்ணி நேற்று டாக்டரோட கையில ஒரு டாட்டூ பார்த்ததா சொன்னான். இன்னைக்கு வரும்போது அவர் கையில டாட்டூ இல்லைன்னு சொல்றான். எங்க உங்க டாக்டர் கையில எதனா டாட்டூ குத்திருப்பாரா? ஆமா சார், டாக்டர் டாட்டூ போட்டிருப்பாரு. ஸ்டெத்தஸ்கோப் டாட்டூ தான் போட்டிருப்பாரு.